ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை எந்தவித அசைவில்லாதபடிக்கு அவர் சொன்னபடி எனக்கு நடக்கும். ஆபிரகாம் 75 வயசு வீட்டை விட்டு கிளம்பும் போது அவனுக்குள்ள ஆண்டவருடைய வாக்கை நம்பினான். ஆண்டவர் எனக்கு தருவார் அப்படின்னு அதனாலதான் அவன் அதுக்கு கீழ்ப்படிந்தான். விசுவாசம் எப்பவுமே அடுத்த ஸ்டெப் வந்து எதை விசுவாசிக்கிறாங்களோ அதுக்கு நேராக அவங்களை நகர்த்தும், அவங்களை அது காரியங்களை செய்ய வைக்கும். என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா அது வந்து ஆண்டவர் இதை செய்ய போகிறார், ஆண்டவர் இதை எனக்கு தரப்போகிறார் என்று விசுவாச கிரியைகளை அதனாலதான் விசுவாச கிரியை தான் விசுவாசத்தை பூர்ணப்படுத்துகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். வேதத்துல வந்து 3 விதமான கிரியைகள் இருக்கு. மாம்சத்தின் கிரியைகள், அது நித்திய நியாய தீர்ப்புக்குள்ள ஒரு மனுஷனை தள்ளிவிடும். இரண்டாவது வந்து நியாயப்பிரமாணத்தின் கிரியை, அது ஒரு மனிதனே நீதிமான் ஆக்காது. வசனம் சொல்லுன்னு சொல்லி பண்ணக்கூடியவங்க எந்த விதமான இதையும் அவங்க அடைய போகிறதில்லை, அது அவங்களை நீதிமான் ஆக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் விசுவாச கிரியை விசுவாசத்தை பூர்ணப்படுத்துகிறது. இதை குறித்து இந்த யாக்கோபின் நிருபத்துல நம்ம யாக்கோபு சொல்லுவார், கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. வேதத்துல சிலர் கேட்பாங்க, அவனவன் கிரியைக்கான பலன் நமக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் பிரதர், அப்ப கிரியை வேண்டாம்னு சொல்றீங்க, கிருபைன்னு சொல்றீங்களே. ஆம், அந்த அவனவன் செய்யற கிரியை வந்து என்ன கிரியை என்று சொன்னால், தேவனை விசுவாசித்து தேவனுடைய வாக்குத்தத்தங்களின் அடிப்படையிலே, தேவன் கொடுத்த அழைப்பின் அடிப்படையிலே, தேவனுடைய உடன்படிக்கையின் அடிப்படையிலே, தேவன் சொன்ன காரியங்களை செய்கிறவங்க, அந்த விசுவாசத்தின் கிரியையை நடப்பிக்கிறவங்களுக்கு அதற்கேற்ற பலன் அவங்களுக்கு கிடைக்கும். அது இம்மையிலும் கிடைக்கும், நித்திய ஜீவன் நித்திய ராஜ்யத்திலும் கிடைக்கும். விசுவாசத்தின் கிரியைகளுக்கு தான் ஆண்டவர் பலன் கொடுக்கிறாரே தவிர, நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்கு உட்பட்டவர்கள் எல்லாருமே சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி நம்ம கலாத்தியர்ல நம்ம வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்கு உட்பட்டவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். மாம்சத்தின் கிரியைகளை குறித்து கலாத்தியர்ல வாசிக்கிறோம், அவைகள் நியாய தீர்ப்புக்கு ஏதுவானவைகள். ஆனால் விசுவாசத்தின் கிரியைகள் பலனுக்கு ஏற்பனவைகள். அதை குறித்து நம்ம தெளிவாக வேண்டும் என்று சொன்னால் இனி ஒரு நாள் நம்ம பார்க்கலாம்.